மிதுன ராசி நேயர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கும்? ராசியில் குரு 11ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் புதன் உட இருக்கிறார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பேர் புகழ் பண வசதி எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் குறையும் என்று சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் குறையும். நீங்கள் பழசாக வாங்கி வச்ச பிரச்சனைகள் அதை கடனாக சொல்லலாம். பிரச்சனைகள் நாளாக குறையும். வீட்டில் சுமாரான சந்தோஷம் ஏற்படுற காலம் என்று சொல்வேன். ஆனால் சுப செலவுகள் ஏற்படும். ஏதாவது வீட்டுக்கு தேவையான லக்ஸூரியஸ் ஐட்டத்தை வாங்குவீங்க. புது ஆடை வாங்கிறது, புது டிவி வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, அந்த மாதிரி சுப செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் 11ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் இருக்கும் பொழுது தைரியம் நல்லா இருக்கும். 3ஆம் பாவத்துக்கு அதிபதி உச்சம் பெறும் பொழுது லாபத்தையும் பார்ப்பீங்க. யாத்திரையில் சந்தோஷம் இருக்கும். தெய்வ தரிசன யாத்திரைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்க. பெண் தொடர்புனால் பிரச்சனை உருவாகிறது காலம். அதாவது பெண்கள்லேருந்து கொஞ்சம் தொழுவாகவே இருங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது வேலை இருக்கும், கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் உடைய சேர்க்கை கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். வியாபாரிகளுக்கும் இந்த காலத்தில் கடுமையாக வேலை செய்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். கடுமையாக வேலை செய்ய வேண்டும். நல்ல லாபத்தை, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அதனால் உங்கள் கடன்கள் எல்லாமே தீரும். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம். வேலை அதிகமாக இருக்கும். ப்ரமோஷன் தசமயம் இல்லை. ஆனால் ஏதாவது சிறிய இன்க்ரிமெண்ட் நடக்கிறது. சுக்கிரனால் சூரியனால் இன்க்ரிமெண்ட் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் உயர்வு வரும். இன்க்ரிமெண்ட்னால் சம்பளம் உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா காலேஜ் பசங்களுக்கு மேலே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க உஷாராக இருக்கணும். எழுதி முடித்தவங்களுக்கு ரிசல்ட் வர காலமாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும் என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள், அப்பா, எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். இப்பொழுது உங்களுக்கு ரிலீஃப், அதாவது உங்கள் நோயிலேருந்து விடுதலை வர்ற காலம் என்று சொல்லுவேன். பல பேருக்கு நோய் இருக்குது. அந்த நோயிலேருந்து உங்களுக்கு சிறிய ரிலீஃப் வர்றதுக்கு காலம் வந்து விட்டது. ஸ்பெஷலி பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஜாதகம் அமைப்பு, திருமண வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஜாதகம் அமைச்ச உடனே திருமணம் ஆகாது. ஆனால் டிசம்பர் வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. யாராவது புது வீடு கட்டலாம் என்று பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 டேஸ்க்கு அப்புறம் சொத்தை வாங்குறதோ ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், ராகு கேத்து 3-9 இருக்காங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. பேசும் பொழுது அப்பா கிட்ட விவாதம் செய்ய வேண்டாம். தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரம், பகவான் சூரியனை தினமும் கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தில் சனி, விநாயகரை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம். இதை கும்பிட்டு கொண்டே வந்து சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றுறது, நவகிரக கோயில் போகிறது, அங்கே தீபம் ஏற்றுறது, சனி பகவானை சுற்றிட்டு வர்றது, இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.